வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ guys are doing well. So welcome to another episode of இதெல்லாம் ஒரு படமா. நான் உங்கள் ஹூடி நண்பன் விக்கி. ஸோ இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பற்றி ரிவ்யூ பண்ண போறோம்னா, இட்ஸ் நன் அதர் தென் சந்தானம் நடிப்பில் இப்போ ரீசெண்டாக வந்திருக்க படம் தான் இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல். அவரோட டிடி வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸ் போல முந்தைய படங்கள் எல்லாமே சக்கப்போடு போட்டிருக்கு. அந்த வெற்றி வரிசையில் இந்த படமும் வந்திருக்கு. எப்படி இருக்கு ஏது இருக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ட்ரெயிலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த படத்துக்கு செம ஒரு ஹைப் வந்துருச்சு பிகாஸ் ஆஃப் ஜிவிஎம். ஸோ பிஃபோர் வி கெட் இன்டு தி ரிவ்யூ மேக் ஷூர் டு சப்ஸ்கிரைப் வேற கதைகள் அண்ட் நவ லெட்ஸ் கெட் இன்டு தி ரிவ்யூ. ரோஸ்டா ரிவ்யூவா? படம் நல்லா இருக்கா இல்லையா? டிஸ்கஷனா? இதெல்லாம் ஒரு படமா? ஓகே, டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தோட கதை பார்த்துக்கிட்டிங்கன்னா, படம் ஆரம்பத்திலே நம்ம செல்வராகவன் அவர்கள் ஒரு ஒதுக்குப்போற தேட்டரில் வந்துட்டு ஒரு பேய் ஓனராக இருக்காரு. லிட்ரலி பேய் ஓனர். ஸோ அவர் வேலை என்னதுன்னா அந்த தப்பு ரிவ்யூ பண்ணுறவங்களெல்லாம் தேட்டர் கொண்டு வந்துட்டு பர்கே சாலை பண்ணுறது தான். ஸோ அதன் வரிசையில் நம்ம சந்தானம் அவர்களும் ஒரு ரிவ்யூவராக இருக்கார். அவர் பேர் கிசா. அவர் வேலை என்னதுன்னா அந்த ராப்பர் பாடியே படத்தை வந்துட்டு கழுவி ஊற்றுறது அவர் வேலை. ஸோ இப்படிப்பட்ட ஒருத்தரை நம்ம செல்வராகவன் அவர்கள் வந்துட்டு இவருக்கு இன்விடேஷன் கொடுக்காரு, என் தேட்டரில் வந்து படத்தை பாரு முடிஞ்சா அப்படின்னு சொல்லி. ஸோ இவரும் வந்துட்டு போகலாம் பார்த்துட்டு சூதாச்சிட்டாரு. இந்த தேட்டர் வேற மாதிரி தேட்டர்னு சொல்லிட்டு அவர் போகல. பட் அந்த இன்விடேஷன் அவரோட சந்தானம் அவர்கள் ஃபேமிலிக்கு போனதுனால ஃபேமிலி அங்கே வந்துட்டு அவருக்கு முன்னாடி போயிட்டாங்க. போன பிறகு அவங்க தேட்டருக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. நம்ம சந்தானமும் வராரு. தேட்டரில் மாட்டிக்கிட்டு அவங்க குடும்பத்தை மீட்டு வராரா இல்லையா தான் இந்த படத்தோட முழு கதை. என்னடா இவ்வளோ சிம்பிளாக இருக்குது, ட்ரெயிலில் வேற மாதிரி பார்த்தேன்னு கேட்டால் நான் சொன்னதே ஒரு பிளாட் பாயிண்ட் தாங்க. படத்துக்குள்ளே வந்துட்டு ரெஃபரன்ஸ் இருக்குது, மெட்டா இருக்குது, சினிமாக்குள்ள சினிமா சொல்லிட்டு பலவிதமான யூனிக் கான்செப்ட் இருக்குது. யூனிக் கான்செப்ட் படம் ஃபுல்லாக இருக்கா இல்லையா தான் நம்ம பார்க்க வரோம். லெட்ஸ் கோ. ரிவ்யூ எத்தனை படத்தை கலாச்சிருப்ப, இதை உள்ள இருந்தே ரிவ்யூ பண்ற பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தில் எனக்கு ஒர்க் ஆனதுனால தான் இந்த படத்தோட ப்ரெமிஸ், அதாவது நான் யூனிக்காக இருக்குது சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த யூனிக்னஸ் இந்த படத்துக்கு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இன்ஃபேக்ட் டிடியோட ஃப்ரான்ச்சைஸில் வந்த எல்லா படங்களும் ஒரு யூனிக்னஸ் இருக்கும். ஒரு கேம் மாதிரி அந்த படம் வந்துட்டு அணுகியிருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் டிடி ரிட்டர்ன்ஸில் வந்துட்டு ஒரு ஒரு எப்படி சொல்கிறது பிங்கோ கேம் மாரி அந்த கேம் அணுகியிருப்பாங்க. அதில் ஹாரர் இருக்கும். அதே மாதிரி எந்த படத்தில் சினிமாக்குள்ள சினிமா ஒரு ரிவ்யூவர் பேய் அந்த படத்தை ஓட்டுது, அதுக்குள்ள நடக்கிற கதை தான். பட் இது ரொம்ப ஒரு கஷ்டமான கான்செப்டா இருந்தாலும் அது புரியுற மாதிரி அழகா அந்த படத்தோட டேரக்டர் பிரேம் அவர்கள் வந்து பிரசென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு மிகப்பெரிய கூடஸ் கூட சொல்லலாம். ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு காம்ப்ளிகேட்டான படத்தை ஒரு பியூட்டிஃபுல் சொல்றதை விட நேர்த்தியா சொல்லியிருக்காரு. அது நல்லா இருக்கோ இல்லையோ, பட் நேர்த்தியா சொல்லியிருக்கிற அந்த ஒரு அட்டெம்ப்ட் வாஸ் டூ குட் இன் மை ஒப்பீனியன். செகண்ட் எனக்கு பிடிச்ச விஷயம் தான் இந்த படத்தோட காமெடிஸ் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க கூட சொல்லலாம். அவன் டிடி படத்தோட டிடி ஃப்ரான்ச்சைஸ்லேயே வந்துட்டு எப்போதுமே காமெடி தான் எப்பவுமே பேச போற விஷயம் இருக்கும், ஹாரோவை தாண்டி. ஸோ இந்த படத்துல நம்ம சந்தானம் அவர்கள் ஒரு ஆரம்பத்தில் ஏதோ ப்ரோனாலும் ஓரளவுக்கு டீசெண்டாக பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். மற்றவங்க எல்லாரும் அவங்க கொடுக்கப்பட்ட வேலையை ஒழுங்காக பண்ணியிருக்காங்க. பட் இந்த படத்தில் நடிகர்கள் காமெடிஸ் வச்சு எனக்கு ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது யாருன்னு பார்த்தா நம்ம மொட்டை ராஜேந்திரன் அவர்கள். பேய் படத்துக்குன்னா அவர் தான் எப்போதுமே ஒரு பலியாறு இல்லாட்டி ஒரு சூப்பர் ஆடு கூட சொல்லலாம். அவர் நல்லாவே பண்ணியிருந்தாரு. அவருக்கு அடுத்தது எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது இந்த படத்தில் நம்ம நிழல்கள் ரவி தான். அவர் எப்போதுமே இப்போ ரீசெண்டாக வர சந்தானம் படத்தில் அவர் இப்போ கலக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் கான்ட்ரிபியூஷன் இந்த படத்துக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கூட சொல்லலாம். அண்ட் இந்த படத்தில் சில ஸ்ட்ரெச்சஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சீக்வன்ஸ் பை சீக்வன்ஸாக நல்லா காமெடி அணுகியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அது வந்து அந்த வருஷத்தில் இந்த படம் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரெமிஸ் கூட சொல்லலாம். அண்ட் அடுத்தது எது ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த படத்தோட டெக்னிக்கல் அம்சங்கள் எப்படி சொல்லணும்னா, முந்தைய டிடி வரிசையில் வந்த படங்களை கம்பேர் பண்ணுறப்போ இந்த படத்தில் சினிமாகிராஃபியாக இருக்கட்டும், அப்புறமே எடிட்டிங்காக இருக்கட்டும், பிஜிஎம்ஸாக இருக்கட்டும், சவுண்ட் டிசைனிங்காக இருக்கட்டும், எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு கூட சொல்லலாம். ஐ மீன் நல்ல பட்ஜெட் போட்டிருக்கனால இந்த படத்துக்கு ஒரு நல்ல அவுட்லுக் கொடுத்துருக்குன்னு கூட சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் பாசிட்டிவ் நான் எது சொல்லுவேன்னா, இந்த படத்தோட டூரேஷன் 2 hours முடிஞ்சிருச்சு, விச் இஸ் ஃபைன். ஏன்னா படம் எடுத்தோன்னே கதைக்குள்ள டக்குன்னு பூந்ததே ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன். ஐ மீன் லைக் கதைக்குள்ள பூந்ததாலே நல்லா இருக்குன்னு சொல்ல வரல, பட் அந்த ரன் டைம் வந்துட்டு நம்மளுக்கு போரிங்காக வைக்கல. ஆல்தோ சில சீன்ஸ் பள்ளி இழிச்சாலும் பட் போரிங்காக கொண்டு போகாமல் ஓரளவுக்கு நல்லாவே தேர்த்தி கொண்டு போயிருக்காங்க கூட சொல்லலாம். அண்ட் செகண்ட் ஹாஃப் இந்த படத்தில் வந்துட்டு ரொம்ப ப்ளஸ்னு கூட சொல்லுவேன். ஏன்னா அந்த படம் பயங்கரமாக வந்துட்டு ஒர்க் ஆனது செகண்ட் ஹாஃப் தான். அதில் சில காமெடி போர்ஷன்ஸ் எஸ்பெஷலி நிழல்கள் ரவியும் நம்ம மொட்டை ராஜேந்திரன் அப்புறம் சந்தானம் ட்ரைவில் சில காமெடிஸ் வரும் புக்கு வச்சுக்கிட்டு. ஸோ அந்த ஸ்ட்ரெச் எல்லாமே சும்மா தெறிக்க விட்டுருக்காங்க. நான் போன தேட்டரில் எல்லா காமெடியும் சிரிச்சாங்க. பட் எனக்கு அந்த கட்டம் வந்து ரொம்ப வந்துட்டு ஒரு பியூட்டிஃபுல்லாக அணுகிருந்தாங்க. இது ஒரு மெட்டா படங்கிறதுனால படத்தில் நிறைய ரெஃபரன்ஸ் வந்துட்டு தமிழ் சினிமா மட்டும் இல்லை, மலையாள சினிமாவும் மற்ற சினிமாவும் உல்டா பண்ணி ஒரு பயங்கரமாக ஒரு விஷயம் செஞ்சுருக்காங்க. அது சில காட்சிகள் வந்து ரசிக்கும்படி வச்சு, சில காட்சிகள் ஒரு மாதிரி இருந்துச்சு கூட சொல்லலாம். பட் அது பார்க்கறதுக்கு யூனிக்காக இருந்துச்சு. அண்ட் அடுத்த பாசிட்டிவ் நான் என்ன பார்க்குறேன்னா, இந்த படத்தில் பாடல்களுக்கு எதுவும் வைக்காம ஸ்ட்ரெயிட்டாக படத்துக்குள்ள வந்து நான் ஒரு பெரிய பாசிட்டிவாக பார்க்குறேன். அண்ட் அந்த படத்துக்கு என்னால் இவ்வளோ தாங்க பாசிட்டிவ்ஸ் கொடுக்க முடியும். ஏன்னா இவ்வளோ தான் நான் ரொம்ப ரசித்து கூட சொல்லலாம். அண்ட் யா கன்ஃபார்மாக ஆர்எஸ் ஆனால் கூட தான் வந்திருக்கோம். ஜெசிகா
என்னதான் அந்த படம் யூனிக்கா இருக்கு கீனிக்கா இருக்கு நான் முதல்ல ஒப்பேத்தி வச்சாலும் அது அந்த படத்துக்கு ஒரு அளவுக்கு பிரச்சனை கூட சொல்லலாம். ஏன்னா டூ ambitious அண்ட் டூ மெனி யூனிக் பிளாட்ஸ் அது இந்த படத்துக்கு பெரிய ஒரு ஃபேவர் கொடுக்கலையோங்கிறது எனக்கு தனிப்பட்ட கருத்து. ஏன்னா இது வந்துட்டு ஒரு ஹாரர் காமெடிங்கிற படமாக தான் இந்த படம் ப்ரொமோட் பண்ணாங்க. காமெடி ஓரளவுக்கு தேத்திட்டு போயிட்டாங்க. பட் ஹாரர் இந்த படத்தில் சுத்தமாக இல்லை, விச் இஸ் அ பிக் ப்ளோ இன் மை ஒப்பீனியன். ஏன்னா அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஸ்கேரி மூமெண்ட்ஸ் இல்லை ஜம்ப் ஸ்கேர் வச்சாச்சும் கொஞ்சமாச்சும் அந்த ஹாரர் எலிமெண்ட் கொண்டு வந்திருக்கலாம். ஸோ படம் வந்துட்டு ஒரு டிடி ஃப்ரான்ச்சைஸ் இஸ் அ வெரி அன்சீரியஸ் ஃப்ரான்ச்சைஸ். பட் இதில் வந்துட்டு ஒரு சீரியஸ்னஸ் கொஞ்சம் கூட இல்லாத மாரி இருக்கு. சீரியஸ்னஸ் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு எப்படி சொல்றது, அந்த கதை ஓட்டமாக இருக்கட்டும், ரைட்டிங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ஓவர் த டாப்பாக அந்த மாரி இருந்துச்சு. அட் சேம் டைம் ரொம்ப வந்துட்டு டீலில் விட்டாங்களோ எனக்கு ஒன்று மாரி இருந்துச்சு. ஏன்னா ப்ரீவியஸ்லி டிடி ரிட்டர்ன்ஸில் வந்துட்டு சில கதைகளாக இருக்கட்டும், அந்த ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், ரைட்டிங்காக இருக்கட்டும், அந்த ப்ரெமிஸ்க்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கூட சொல்லலாம். இந்த படத்தில் ஓவர் த ஃபிளாட் அண்ட் ஓவர் த டாப்பாக இருந்துச்சு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தில் ஒரு தீவுக்குள்ளே போகிறாங்க, தீவுக்குள்ளே ஒரு பேய் இருக்குது, அந்த தீவுக்குள்ளே ஒரு கேனிபலிசம் பண்ணுற அனிமல் ஹீட்டர் ஹியூமன் ஹீட்டர் சொல்லிட்டு ஒரு ஒரு செக்மெண்ட் இருக்குது. நான் அப்படி சொல்லிட்டு ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மசாலாவாக இருந்துச்சு. ஆனால் அந்த மசாலா சரியாக கொடுக்கலங்கிறது தான் என்னோட மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்காக பார்க்குறேன். என்னோட அடுத்த ட்ராபேக் என்னன்னா, மற்ற நடிகர்கள் எல்லாமே இந்த படத்துக்கு ஒரு இழுவையாக தான் இருந்துச்சு. எஸ்பெஷலி கஸ்தூரி அவர்கள் லைக் தெலுங்குல ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருக்காங்க. படம் ஃபுல்லாக தெலுங்குல தான் மோஸ்ட்லி பேசிகிட்டு இருக்காங்க. பட் அவங்க வர சீன் எதுவுமே வந்துட்டு ஓவர் ஆக்டிங் தான் இருந்துச்சு தவிர அந்த படத்துக்கு எந்த வகையும் ஒரு வலு சேர்க்கல. நம்ம ட்ரெயிலரில் பார்த்த மாரி அந்த ஜிவிஎம் யாஷிகா ஆனந்தோட போர்ஷன் படத்துல செம்ம சீக்வன்ஸா இருக்கும். பார்த்தா அது ரொம்ப சப்புன்னு போயிடுச்சு. ஓதோ அது இனிஷியல் ஹாய் கொடுத்தாலும் அது கதைக்கான பிளாட் எதுவுமே கொடுக்கல. அதே மாதிரி தான் நம்ம ஜிவிஎம், அப்புறம் யார் ஒரு பேர் எடிங் கிங்ஸ்லி இந்த படத்துல இருக்காங்க அனிமேல் தான் சொல்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஓவரால் வந்துட்டு இன்கொஹரண்டாக இருந்துச்சு படம் ரொம்ப. ஏன்னா ஒவ்வொரு பேய் படத்துக்கும் ஹாரர் காமெடிக்கும் அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். ஒருத்தர் எப்படி பேயா மாறுறா, அது வந்துட்டு முந்தைய படங்களான அரண்மனை படமா இருக்கட்டும், இந்த மாரி முந்தைய டிடி படங்களா இருக்கட்டும் சொல்லிட்டு எல்லாத்தையும் ஸ்டார்டிங் ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. ஓகே பேய் இருக்கு, இப்படிதான் இருக்கு, அப்படிதான் இருக்கு. பட் இந்த படத்துல அவங்க அந்த செட்டிங் கொண்டு வரதுக்கு 1 மணி நேரம் ஆச்சு கூட சொல்லலாம். ஆக்சுவலி கதை ஆரம்பிக்கிறது செகண்ட் ஹாஃப்ல தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு இன்ட்ரோடக்ஷன் சொல்லிட்டு ஒப்பேத்தி வச்சு ஒரு தேர் ஆர் ஃபியூ காமெடிஸ் தட் ஆர் ஃபனி. பட் ஒப்பேத்தி வச்சு அது நமக்கு டயர்ட் ஆகிடுச்சு கூட சொல்லலாம். ஆல்தோ இனிஷியலி சில ஃபியூ ஃபனி சீன்ஸ் வச்சு அந்த படத்தை லைட்டாக ஓட்டியிருக்காங்க கூட சொல்லலாம். அந்த சீன்ஸ்ல தான் அந்த படம் வந்து டோட்டலி தண்டம், அவ்வளோதான் சொல்ல முடியும். ஆக மொத்தம் அந்த படம் எப்படி இருக்கு கேட்டிங்கன்னா, இட்ஸ் அ பாசிபிள் வாட்சபிள் ஃபிலிம், பட் நாட் த பெஸ்ட் ஃபார் த டிடி ஃப்ரான்ச்சைஸ்ல. இது வந்து ஒரு ஒஸ்டான படம் கூட சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஒரு எக்ஸைட்டிங்கான ப்ரெமிஸ்ல அன்எக்ஸைட்டிங்கான ஒரு ரைட்டிங் ஸ்க்ரீன் பிளே கொடுத்தனால இந்த படம் எனக்கு ஒரு ஆவரேஜ் வாட்சாக தாங்க இருந்துச்சு. மற்றபடி பார்க்கவே முடியாது கூட சொல்ல முடியாது. நல்லா பார்க்கலாம், குழந்தைங்களாம் கூட்டி போய் என்ஜாய் பண்ணலாம். பட் இந்த ஃப்ரான்ச்சைஸில் நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டேன். ஏன்னா டிடி ரிட்டர்ன்ஸ் ஒரு செம்ம படமாச்சு. நெக்ஸ்ட் லெவல் ரிட்டர்ன்ஸ் விட நெக்ஸ்ட் லெவல் லோ லெவலில் தான் இருந்துச்சுங்க. ஸோ ஆக மொத்தம் இதான் ஒரு ரிவ்யூ. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இல்லாட்டி நான் சொல்றது உங்களுக்கு எதாவது மாறு கருத்து இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் இத்துடன் விடப்பெறுகிறேன் நான் உங்கள் ஹூடி நண்பன் விக்கி. அண்ட் மேக் ஷூர் டு சப்ஸ்கிரைப் வேற கதைகள். அண்ட் அடுத்த ரிவ்யூவில் சந்திப்போம். வணக்கம். ரோஸ்டா, ரிவ்யூவா? படம் நல்லா இருக்கா இல்லையா? டிஸ்கஷனா? இதெல்லாம் ஒரு படமா?